Praise the Lord. சங்கீதம் 51:12 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தாவீது ஒரு பெரிய ராஜா பாருங்க. he won many battles and he had everything in life. ஆனாலும் அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம்ன்றது நமக்குள் இல்லை என்று சொன்னால் அந்த உண்மையான ஒரு ஹாப்பினஸும் அந்த பீஸும் நமக்குள்ளார இருக்க முடியாது. அதை யார் தரக்கூடும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தர முடியும். இன்றைக்கு இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சேட் லைஃப் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறோம், உற்சாகமான ஆவியினாலே என்னை தாங்கும்படி செய்யும்னு சொல்றாரு அவரு. உற்சாக ஆவியை பார்க்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு. எல்லார் முகத்தையும் பார்த்தா நமக்கு இருக்கிற உற்சாகமும் போயிடும். ஏன்னு சொன்னா எந்த நேரத்துலையும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சிரிக்கவும் வராது அவங்களுக்கு, ரொம்ப சேடா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, the very presence of God will make you happy, joyful and automatically it will bring in a smile on your face. எந்த சூழ்நிலையிலோ நீங்க நல்ல ஹாப்பியா இருக்க தேவன் உதவி செய்வார். பணம் இருக்குதோ இல்லையோ, நஷ்டம் வந்துச்சோ கஷ்டம் வந்துச்சோ, சுகையினம் இருக்குதோ, நம்மளால நெருக்குகிற ஒரு சூழ்நிலை, ஸ்மைல் பண்ண முடியாத ஒரு காரியம், தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள் இருக்கிற இயேசு எப்பொழுதும் நம்மை தேற்றுகிறவராய், திடப்படுத்துகிறவராய், உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஈவன் இன் யோர் கிச்சன் யூ கேன் ஸ்மைல். நீங்கள் வெளியே போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ண முடியும். எந்த அட்வர்ஸ் சுச்சுவேஷனை பார்த்து ஸ்மைல் பண்ண முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அந்த ஒரு சந்தோஷத்தினாலே நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். உற்சாகமான ஆவி, உற்சாகத்தோடு நாம் ஊழியம் செய்யவும், உற்சாகத்தோடு வேலைகளை செய்யவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். May God bless you with this prophetic word today. Amen.